யோகி பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூடுல்ஸ் தான் வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் தான், அன்ஹெல்த்தி தான். இது வந்து ஹெல்த்தின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் வந்து இது செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். ஸோ நான் அடிக்கடி வந்து நூடுல்ஸ்லாம் வந்து செஞ்சு தர மாட்டேன். அதே மாதிரி கடைகள்லையும் வாங்கி தர்றது இல்லை நூடுல்ஸு. ஆனால் எங்கே போனாலும் யோகி கேட்குற இது இப்போலாம் வந்து நூடுல்ஸ் தான் கேட்குறான். ஸோ நம்மளே வந்து நம்ம பிள்ளைய வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப நாள் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் வாங்கி இந்த சந்தைக்கு போகும்போது, ஸோ அது வாங்கியே ஒரு வாரம் ஆச்சு, அதை செய்யவே இல்லை. செய்யணும்னு மனசும் வரல. ஆனால் வந்து யோகி வந்து இன்னைக்கு சனிக்கிழமைமா, இன்னைக்காச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படிம்பாங்க. எல்லா குழந்தைங்களும் சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னா, இன்னைக்காவது எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க அப்படிம்பாங்க. அது வந்து குறிப்பாக யோகி ஸ்கூலில் வந்து நமக்கு லஞ்ச் கொடுக்குறனால அவன் வந்து டெய்லி லஞ்செலாம் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றது இல்லை மதியத்தில். ஸோ இன்னைக்காவது நம்ம செஞ்சு கொடுப்போம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறாங்க. டெய்லி இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். அப்படிங்கிறனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவனுக்காக வந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு இந்த வேலையை வந்து நான் செஞ்சேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் நல்லா வேக வச்சுட்டு அந்த தண்ணியில் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு 2 முட்டை வந்து ஆட் பண்ணியிருந்தேன். இதில் நான் கேரட், பீன்ஸ் எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. எப்போவுமே வந்து அந்த பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைஸுக்கும் ஒவ்வொரு மசாலா பாக்கெட் கொடுத்துருப்பாங்க. நம்ம எத்தனை ஸ்லைஸ் ஆட் பண்ணுறோமோ அத்தனை மசாலா பாக்கெட் நம்ம வந்து போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை. 2 ஸ்லைஸுக்கு ஒரு மசாலா ஐட்டம் தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நம்ம வீட்டில் இருக்கிற கூட போடலாம். இது வந்து என்ன அஜினமோட்டோ இருக்குமா இல்லை வயிற்றுக்கு நல்லதான் நமக்கு தெரியும், எப்படிப்பட்ட மசாலாலாம் இப்போ வருது அப்படிங்கிறது. நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே வந்து செஞ்சு தர முடியாது. சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கணும். அதனால் வந்து நம்ம கொடுக்காமலும் அதிலேருந்து தவிர்க்கவும் முடியாது. மொபைல் ஃபோன் எப்படியோ அதே மாதிரி தான் இப்போ இந்த மாதிரி சில ஐட்டங்கள் நம்மளால் தவிர்க்க முடியல. ஸோ குழந்தைங்கள்ட்ட பக்குவமாக பேசுவோம்.